எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புறநானூறு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொன்மொழி. நிலம் பெயரினும் நின்சொல் பெயரல். 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் சொன்ன வாழ்க்கை பாடம். ஒரு மனிதனிடம் உண்மையாக இருக்கும் மிகப்பெரிய செல்வம் என்ன? இந்த கேள்வியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் எழுப்பியிருக்கான். பணம் இல்லை, பதவி இல்லை, அதிகாரம் கூட இல்லை. அவன் கொடுத்த வாக்கு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் புலவர் ஒரு மன்னனிடம் இதைத்தான் வலியுறுத்துகிறார். அந்த புலவரோட பெயர் இரும்பிடர் தலையார். அவர் பாடிய புறநானூற்று பாடலில் வரும் ஒரு வரி, நிலம் பெயரினும் நின்சொற் பெயரல். அதாவது, இந்த உலகமே இடம் மாறினாலும் பரவாயில்லை, நீ சொன்ன சொல்லிலிருந்து மட்டும் மாறாதே. எவ்வளவு பெரிய கருத்து பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு மன்னன் சொல்வது வெறும் தனிப்பட்ட வார்த்தை அல்ல. அவன் சொன்ன வாக்குறுதியை நம்பித்தான் மக்கள் வாழ்ந்தார்கள். ஒருவன் தூரமான பாலைவன பாதைகளையும் ஆபத்தான வழிகளையும் கடந்து மண்ணை தேடி வந்தாலும் அந்த மன்னன் அவனுடைய தேவையை புரிந்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் இந்த பாடலில் வெளிப்படுகிறது. இப்போது இதை நம்முடைய வாழ்க்கையோடு பார்ப்போம். நாம் ஒருவரிடம் நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொல்கிறோம். அவர் அந்த வார்த்தையை நம்புகிறார். பிறகு சூழ்நிலை மாறியதும் அப்படி நான் எப்போது சொன்னேன் என்று நாம் பின்வாங்கிவிட்டால் நம்முடைய பணத்தை இழந்திருக்கலாம். ஆனால் அதைவிட பெரிய ஒன்றை இழந்துவிட்டோம், நம்பிக்கையை. அதனால்தான் புறநானூறு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்கிறது. சொல்வது எளிது, சொன்னதை காப்பாற்றுவதுதான் மனிதனின் பண்பு. இன்றைய உலகத்தில் மனிதனுடைய மதிப்பு அவன் வைத்திருக்கும் பணத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. அவன் சொன்ன வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பதாலும் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் ஒருவரிடம் ஒரு வாக்கு கொடுக்கும்போது அதை உடனே கொடுக்க வேண்டாம். நன்றாக யோசித்து சொல்லுங்கள். ஆனால் ஒரு முறை சொன்ன பிறகு நிலம் பெயரினும் நின்சொற் பெயரல் என்ற இந்த பழந்தமிழ் வரியை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதன் இறந்த பிறகும் அவனுடைய பெயரை வாழ வைப்பது அவன் சேர்த்த செல்வம் அல்ல, அவன் காப்பாற்றிய சொல். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.